ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நிறைய பேர் மார்னிங்லேருந்து டிஎம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது. நான் பார்த்தேன் என்னென்னா, சரி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ண அப்படின்ட்டு தான். இப்போதைக்கு ராஜாராணி 2 எண்ட் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உண்மை தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதோட ட்ராவல் எல்லாமே வந்து எண்டை நோக்கி போகிற மாதிரியே இருக்குது. அர்ச்சனாவோட குழந்தை கிடச்சிருச்சு. அதே மாதிரி விக்கியோட சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ராஜாராணி சீக்கிரமாகவே முடிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். அது அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம தமிழும் சரஸ்வதியும் சரி, கார்த்திக் கனவேலியும் சரி, பாண்டியன் ஸ்டோர்ஸும் சரி, இப்போ அந்த எண்டை நோக்கி போகிற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. நான் கேட்ட வரைக்குமே தமிழும் சரஸ்வதியும் இப்போதைக்கு எண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கார்த்திக் கனவேலியும் பேக் எண்டில் இருக்கவங்க வந்து இப்போதைக்கு எண்டு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அங்கே வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்டாக இது எண்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல பாண்டியன் ஸ்டோர்ஸை பற்றி. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சீரியல்ஸ் வந்து இப்போதைக்கு எண்ட் ஆகுமா அப்படின்றது டவுட்டாக தான் இருக்குது. டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் அவங்க சொல்கிறது வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு கூட இருக்கலாம். இல்லை இதுக்குள்ளே சொல்லி அந்த ஃபேன்ஸோட கோவத்தை அதிகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு கூட இருக்கலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் சரியாக தெரியலை. ஆனால் இந்த 4 சீரியல் வந்து ஜூன் மந்த்துக்குள்ளே முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாலாம் ரொம்பவே வைரலாக பரவிட்டுருக்கு. நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, முடியுதா சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டிஸ்ட்டும் சரி, அதே மாதிரி மற்றவங்களும் சரி, நம்ம கேட்டோன்னா முடியலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது கன்ஃபார்மான அப்டேட் வந்து ஸ்டோரி மூவ் ஆகிறத வச்சு தான் நம்ம கெஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தமிழும் சரஸ்வதியும் வந்து முடிகிற மாதிரி இல்லை. ஸ்டோரி நல்லாவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ரொம்பவே ஹை வோல்டேஜாக. அதே மாதிரி கார்த்திக் கனவேலியும் தான் ஹை வோல்டேஜாக போயிட்டுருக்கு. இங்கே பெரியம்மாவோட பயங்கரமான பிளான்லாம் இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு நெருடல் என்னென்னா, அம்மா மகனை சேர்த்து வச்சுருக்காங்க. அதுவுமே சூப்பராக தானே இருக்குது. இப்போ எபிசோட் பார்த்தா நல்லா தானே போயிட்டுருக்கு. ஆனால் எண்டை நோக்கி போகிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலை. இன்னொரு பக்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 4 பக்கமாக பிரிஞ்சு போயிருக்காங்க. டிஆர்பியும் இப்போ நல்லா தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு முடியுமா அப்படின்னா எனக்கு கன்ஃபார்மாக அதை பற்றி தெரியலை. வெளியில் போனவங்கெல்லாம் ஒன்றா சேர்க்கணும். அவங்கவுங்க பிஸ்னஸ் வந்து தனித்தனியாக ஆரம்பித்து செய்யறதுக்கு இருக்கும். அதே மாதிரி அண்ணா அண்ணியை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க 2 பேருமே. ஒவ்வொருத்தருக்கா வளகாப்பு, குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே எண்ட் ஆகுமா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. இப்போதைக்கு ராஜாராணி 2 மட்டும்தான் எண்டுங்க. அப்கமிங்கில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கேவியில் நான் கேட்ட பர்சன் வந்து இப்போ எண்டு இல்லை அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழும் சரஸ்வதியும் இப்போதைக்கு எண்டு இல்லை அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பிஎஸ் என்னால் கேட்க முடியல. RR2 கன்ஃபார்ம் எண்டு.